அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி தந்திரமான வேலைகள்லாம் நிறைய செய்வார். அந்த தந்திரமான செய்த வேலைகள்ல அந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல, எதுவுமே ஒரு மரியாதை கொடுக்கல, அந்த அவையினுடைய நடவடிக்கை மாறுது அப்படின்னா ஒரு எதிர்கட்சியா அவர் பேசக்கூடிய வாய்ப்புகளை சபாநாயகர் தட்டி பறிக்கிறாரு, ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுறாரு அப்படின்னா சபாநாயகர் மாத்துறதுக்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கையில்லா தீர்மானம் தோத்து போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே எதிர்கட்சிகள் தான். இப்போ ஆளுங்கட்சியோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு எதிராக அவங்க செயல்பட மாட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதுக்கடுத்து பிஜேபி இருக்காங்க. இப்போ 63 பேர் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பிரச்சனை தெரியும். அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுக சுக்குநூறா பிளவுபட்டு இருக்கிறது எல்லாரும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இதை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை செங்கோட்டையனும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு சுயநலத்துக்காக கொண்டு வந்த மாதிரிதான் என்னுடைய பார்வையில அது தெரியுது. இதை எப்படி நீங்க சுயநலம் அப்படின்னு சொல்லலாம்னா, முழுக்க முழுக்க சுயநலம் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் நம்மகிட்ட எம்எல்ஏக்கள் கம்மியா இருக்கு, ஆளுங்கட்சி சார்பா அதிகமா இருக்கிறாங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம சபாநாயகர் மீது கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை ஆதரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த 2 பேரும் ஆதரிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. நான் அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கேன், அவையில கொறடா என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டியது ஒரு அதிமுகவினுடைய எம்எல்ஏவா என்னுடைய கடமை, அதனால நான் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான பிரச்சனை அது இருந்தாலுமே செங்கோட்டையனும் அதை ஆதரவு கொடுத்துருக்காரு. இப்போ சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுறாரு. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணிக்காரு. இப்போ தொடர்ந்து புறக்கணிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு, நீங்க என்னட்ட கேட்கறத விட என்ன ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்க செங்கோட்டையன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபையில குரல் வாக்கெடுப்பு, அதுக்கப்புறம் எழுந்து நிற்கிறது, இப்படியான ஒரு அவை மரபுகள்லாம் இருக்கு. அதன் பிரகாரம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுச்சு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அந்த சபாநாயகருக்கு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஆதரவு கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி இருந்து அந்த கூட்டணியில வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் அது வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, இது பாரதிய ஜனதா கட்சியும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப இவர் எடப்பாடி பழனிசாமியோட முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னா, அவை கொறடாவை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்புல ஓபிஎஸ் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கட்சியை விட்டு நீக்கிடலாம். அதே மாதிரி செங்கோட்டையனும் இதே மாதிரி நடந்துக்கிட்டா அவரே கட்சியை விட்டு நீக்கிடலாம். அப்போ நம்மள்ட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் மட்டும் இருப்பாங்க, நம்ம ஒற்றை தலைமைக்கு நம்ம தகுதியா இருப்போம் அப்படிங்கிறது நினைச்சுக்காரு. இன்னொரு பக்கம் என்ன நினைக்காரு அப்படின்னா, அந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துல செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி இதை நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. என்னோட தலைமையில தான் அதிமுக இயங்குன்னு சொல்லி இதை நீதிமன்றத்துல போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எங்க சுத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலம் சார்ந்த செயல்பாடுகளாக தான் இருக்கே தவிர கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவருடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் தெரியுமா,
நாங்கள் வந்து சட்டசபையிலேயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, என்னுடைய தலைமையில தான் அதிமுக இருக்குன்னு சொல்லி இதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருங்கிற பயந்து தான் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் என்ன மாதிரி இதை செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான். நன்றி.